தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமுதாய மேடைகளில் அமைச்சர்களை மேடை ஏற வேண்டாம் அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை விஜய் அறிவித்திருக்கிறார். இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. முக்கிய கோணத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் அணுகுகிறார்கள். ஜாதி பார்த்து தான் வாக்காளர்களை விஜய் நிறுத்தினார் அப்படின்னு ஒரு கோணத்தில் பார்க்கப்பட்டால் கூட அந்த ஜாதி வாக்குகளுக்காக வாக்குகள் வந்ததா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அப்படி குற்றச்சாட்டு வைப்பவர்களே மறுக்கிற நிலை தான் இருக்கிறது. அப்படி இந்த ஜாதி சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம நிறைய பேசி அதற்கான வேட்பாளர்கள் அதற்கான வாக்கு சதவீதம் அப்படி நிறைய கணக்கு போட்டு அதன் மூலமாக ஒரு தேர்தலை சந்திக்கிற அந்த நிலையை தாவேகா உடைத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக தன்னுடைய அமைச்சரவை அமைத்த போது அதில் எல்லோருக்குமான இடமாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு கொடுத்தது என்பது ஒரு பேசுபொருளாகவும் மாறியது. இரண்டு தரப்பிலுமே இருந்தது. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஜாதி வாக்கு அல்லது ஜாதி பாகுபாடு என்பது தாவேகாவில் அறவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பொதுமக்கள்கிட்ட ரொம்ப சிறப்பாகவே ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜாதி பார்த்து தான் எங்கெங்கு எந்தெந்த வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்கன்ற எங்ககிட்ட லிஸ்ட் இருக்குது அப்படின்னு வெளியிடுறாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது ஒரு ஜாதி மேடைகளில் அமைச்சர்கள் போவது என்பது சரியல்ல, அதற்கு கடிவாளம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவை தாவேகா எடுத்திருக்கிறது. அது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும், எப்படி இது அமைச்சர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளைத்தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. ஜாதி மேடைக்கு விஜய் தடை, புது அமைச்சர்களை காக்குமா கடிவாளம் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர் திரு பா ரமேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரமேஷ் பாபு சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தாவேகாவோட ஒரு சப்போர்ட்டர் அப்படிங்கிற சாஃப்ட் கார்னர் எடுக்கிறீங்க. இப்போ தாவேகா ஜாதி மறுத்து ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள், அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது இந்த ஜாதிகள் இனிமேல் அரசியல் களத்தில் ஒரு பெரிய ரோலாக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி கூட ஜாதிய கணக்குகள் உள்ளே இருக்கிறதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலில் தாவேகாவின் வெற்றிக்கு ஜாதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்தது, அல்லது ஜாதியை தவிர்த்த அந்த விஷயம் எந்த அளவுக்கு அவருக்கு வெற்றியை தந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவான கருத்து, அதாவது ஜாதி மதம் பணபலம் பிரபலம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்த்து வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் தெரியாத யாரும் இதுவரைக்கும் கட்சி தலைமைக்கே கூட, ஏன்னா நான் மிகைப்படுத்தி சொல்கிறதா நினைக்க வேணாம், கட்சி தலைமைக்கே இவர் யார் என்பதை தெரியுமான்றது அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா மிக பிரபலமான வேட்பாளர்கள் அதிமுக திமுக முன்னாள் அமைச்சர்கள் அப்போது அமைச்சராக இருந்தவர்கள் அவர்களெல்லாம் போட்டி போட்ட நிறைய தொகுதிகளில் நம்ம பார்த்தோம். குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் எல்லாரையும் வீழ்த்தி புதுமுகங்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் ஜாதி மதம் பணபலம் பிரபலம் இதெல்லாம் இல்லாத வகையில் உள்ளதை வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த தேர்தல் அந்த ஒரு புதிய கோணத்தில் நம்ம அந்த முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது. இனி வரும் காலங்களில் யாரும் வாக்குக்கு பணம் கொடுக்க முன்வர மாட்டார்கள் அல்லது ஜாதி மதம் பார்த்து நிறுத்த, அந்த அளவிற்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஒரு சின்ன திருத்தம், இப்போ விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்னு நிறைய எண்ணங்கள் அவர்களுக்கிடையே சொல்கிறாங்க. விஜய் வெற்றி பெறுவார்னு விஜய் எதிர்பார்க்கல, விஜய் கட்சி எதிர்பார்க்கல, எதிர்பாராத வெற்றி அப்படின்னு ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே போகல. ஆனால் அதை தாண்டி விஜயோட வேட்பாளர்களையோ இல்லை அவர்களோட சின்னங்களையோ அவர்களோட ஜாதிகளையோ குறித்து எந்த விதமான விமர்சனங்களும் தேர்தல் சமயத்தில் வைக்கப்படவில்லை. அதற்கு காரணம் அந்த வேட்பாளர்களையோ அல்லது விஜயோ ஒரு பிரதானமாக எந்த இரண்டு பெரும் கட்சிகளும் நினைக்கல. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் இந்த வாக்குகள் விழுந்திருக்கு. அப்போ தான் அவருக்கு காசு தேவைப்படலை, அதிகாரங்கள் தேவைப்படலை, ஜாதிகள் தேவைப்படலை அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இனி வரும் தேர்தல்களில் விஜய் ஒரு முக்கியமான
இடத்துல இருப்பார். அப்போ அங்கே வைக்கப்படுகிற வேட்பாளர்களை விமர்சிப்பாங்க. ஏன்னா நிறைய குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதிலே தவறான தகவல் கொடுத்தவர்கள்லாம் இருக்காங்க. ஜாதிகள் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லாமலாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இதற்கு அப்புறம் தாவேக்கா எடுக்கிற ஸ்டாண்டு தான் முக்கியத்துவம் வாங்கி தான் பார்க்குறோம். அப்போ இதற்கு அப்புறம் இதே ஸ்டாண்டை இவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன யதார்த்தம்? இல்லை அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தொகுதிகளில் ஒரு பர்டிகுலர் இப்போ ரிசர்வ் தொகுதி இருக்குன்னா அதிலே வந்து பிரிவுகள் இருக்கும். அந்த இதுக்கு எஸ்சி எஸ்டி தொகுதி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில தொகுதிகளில் இந்த கம்யூனிட்டி தான் எல்லா கட்சிகளுமே நிறுத்துவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு சில தொகுதிகளில் அதே மாதிரி தான் நிறுத்தியிருக்காங்க. அதாவது பிரபலமாக இல்லையோ அது தனி, அதுதான் அந்த சூழ்நிலையில் அது மட்டுமே முக்கியத்துவமாக இல்லை. அதை தாண்டி இங்கே நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களோட ஜாதி எங்கு பெரும்பான்மையாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா கூட எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் எங்கெங்கிருந்துலாம் மாற்றி நிற்க வச்சுருக்காங்க அப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த கணக்குகள் இருந்திருக்கு, பேசப்படலை அப்படிங்கிறத தாண்டி இப்போ இதுக்கப்புறம் இது பேசப்பட வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு தாவேக்கா போகுதா? ஏன்னா அந்த சூழ்நிலையத்தை உருவாக்குனதா பொதுவான விமர்சகர்களும் கருதுகிறாங்க. ஆனால் உள் அரசியலில் அது இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு வேட்பாளர் தேர்வில் சில காரணங்களை வந்து அவங்க வந்து முன்னெடுத்திருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் வெற்றி என்பது இந்த சூழ்நிலையை நோக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு தமிழக தேர்தல், நம்ம தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வரலாற்றில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குற்றச்சாட்டுகள் இருந்தால் கூட ஒரு அடுத்த கட்டத்துக்கு, ஏன்னா இதெல்லாம் மறைபோட்டு அதை வந்து பேசு பொருளாக இல்லாமல் அது மறைந்து விட்டது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அடுத்தடுத்து வர தேர்தல்களில் வந்து முக்கியத்துவம் இருக்கலாம், அது வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இது பிரதானமாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒற்றை முகம். அவர் வந்து பெரும்பளவில் பிரச்சாரமும் பண்ணலைன்னா கூட அவருக்காகவே வாக்குகள் விழுந்தாது. ஏன்னா எந்த ஒரு வேட்பாளர் அவரே சொல்லியிருக்காரு மேடைகளில், எல்லா தொகுதிகளிலும் நான் தான் நிற்கிறேன். ஒவ்வொரு மதுரை மாநாட்டில் கூட சொன்னார். திருப்பரங்குன்றம், விசலம்பட்டி, மதுரை கிழக்கு, மேற்கு எல்லாமே சொன்னார். அந்த அடிப்படையில் தான் வாக்குகளும் விழுந்திருக்கதாகவே பார்க்குறேன். ஏன்னா ஒரு கல்ட் இமேஜ் இருக்குது. மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் வரிசையில் ஒரு மூன்றாவதாக இந்த ஒரு துறையிலிருந்தும் அதே மாதிரி ஒரு இமேஜ், எதுனா அவருக்காக வாக்களிக்கிறோம், வேட்பாளரை வந்து பின்னணியோ மற்ற பணபலமோ ஏதோ எந்த இதுவும் பார்க்காமல் அனைத்து தரப்பினரும் வாக்களித்ததுனால தான் அந்த வெற்றியை பெற முடிந்திருக்கிறது என்பதை தான் நான் பார்க்குறேன். சார் ராமன் சார், விஜய் அவர்கள் அவரோட அரசியல் பயணம் என்பதே ஜாதி அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. எந்த ஜாதி மத அடையாளங்களுக்குள்ளும் ஆடாமல் பொதுமக்களுக்கான, தமிழர்களுக்கான ஒரு கட்சி, அதை தான் நாங்கள் நிலைநிறுத்துகிறோம், சமூக நீதியை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதோட ஒரு நிலைப்பாடாக தான் எந்த ஜாதிய சங்கங்கள் அல்லது ஜாதிய மேடைகளில் அமைச்சர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் இப்போ சொல்லியிருக்காரு முதலமைச்சர். ஆனால் அது பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு, தலித் சமுதாயத்தின் ஓட்டு, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள்லாம் திமுகவுக்குத்தான் ஒரு நிலைப்பாட ராயல்ட்டி ரேஞ்சில் கொண்டு வந்தாங்க. அந்த ராயல்ட்டி ரேஞ்சை உடைச்சது தாவேக்கா. இதில் நம்ம மறுக்க முடியாது. காரணம் என்னென்னா, தாவேக்கா முதல் முறையாக எந்த விதமான முன் அனுபவமோ தியாகங்களோ சிறைவாசகமோ எதுவுமே இல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு கட்டமைப்பை நிற்கிறாங்க. மக்கள் வந்து ரெண்டு திராவிட கட்சி சம்பவத்தில் நடந்த மிகப்பெரிய தியாகம் இல்லையா சார், நம்ம அதை கடந்து போக முடியாது. இல்லை கரூர் சம்பவத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எனக்கு நீங்கள் 2 மணி நேரம் தரணும். முடியுமா உங்களால் சொல்லுங்கள். கரூர் சம்பவத்தை பற்றி எந்த தியாகமும் இல்லை. அது வேற இது வேற. இல்லை அந்த தியாகத்துக்கும் நான் சொல்லுது சுதந்திர போராட்டத்துக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. மொழிப்போர் தியாகமோ சுதந்திரப்பட்ட தியாகம் என்பது அதுதான் தியாகம். இந்த நிலைப்பாடு. ஏன்னா இது நான் கரூர் மேட்டை விட 2 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தா அதனோட ஃபுல் கட்டமைப்பை உங்களுக்கு தரேன். அதுக்கு உள்ளே என்ன இருந்து என்ன பதிங்கிறது அது ஆமாம் சொல்கிறேன். அதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் அந்த மக்களின் உயிர் தியாகம் ஆமாம் ஒரு பண்ணியிருக்காங்க. ஆனால் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இந்த முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா பேரன் பேத்திகள், அம்மா அப்பா, இந்த பிள்ளைகள்லாம் சொல்லி தான் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டோ, அதிமுக போகக்கூடிய ஓட்டோ, இல்லை கூட்டணிகளுக்கு போகக்கூடிய ஓட்டு எல்லாமே தாவேக்காவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டில் வந்து அவங்களே இது நினச்சி பார்க்கல நம்ம ஆளுங்கட்சியாக வருவோமான்னு. ஏன்னா அதிமுக நினச்சி பார்க்கல, திமுக நினச்சி பார்க்கறதுல 2 பேருமே தரைமார்க்கம் தான் சண்டை போட்டு தேர்தலில் கலங்கண்டாங்க. பட் தாவேக்கா வந்து டிஜிட்டல் பாயிண்டில் வந்து சோசியல் மீடியா பாயிண்ட்டு ரீல்ஸ் இந்த மூலம் இல்லை. இதை தாண்டி இப்போ தாவேக்காவோட வேட்பாளர்கள் அந்த தேர்வில் ஜாதி
இடம்பெறவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? மதம் இங்க என்ன விஷயம்னா தாவேகா பொறுத்த வரைக்கும் தேர்வில் 90% ஜாதி அப்போ அவங்க பார்க்கல. ஏன் பார்க்கணும், நமக்கு வேட்பாளர் நின்னா போதும். ஸோ வேட்பாளர்களை நிற்கும் போது தொகுதி மக்கள் வேட்பாளர் யாருக்குன்னு தெரியாது. நீங்கள் இந்த தாவேக்கால் ஜெயிச்சிருக்க எந்த எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா 90% மக்களுக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாது. மக்கள் வந்து பிசில் விஜய் அந்த ஒரு ரெட்டில் யார் நின்னாலும் என்ன 5 பைசா செலவு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு வரைமையில் இருக்கக்கூடிய நிறைய பேர்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இன்னும் ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏக்களுக்கு கூட தன்னுடைய தொகுதி எல்லையே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட ஒரு வேட்பாளர் ஜெயிச்சவர் பார்த்தீங்கன்னா தொகுதி மாதிரி போயிருக்காரு. ஸோ அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன முதலமைச்சர் ஏன் இந்த ஜாதி சங்க ரீதியாக கடிவாளம் போடக்கூடாதுன்னு சொன்னான்னா, கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா KN நேரு KK சார்லாம் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க ரெட்டியார் சமுதாயத்தை மாநாடு போட்டும்போது ஜாதியினுடைய வெறித்தனமாக பேசினாங்க தெரியுமா? இந்த பாரு ரெட்டியார்னா நீ வாப்பா உன்னை எல்லா சலுகைன்னு சொல்கிறேன்னு யார் சொன்னால் KK சாரே சொன்னாரா இல்லையா? அப்போ சமூக நீதி சொல்லக்கூடிய திமுகவே அங்கே வந்து ஜாதி சங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அவங்க முழுக்க அரசியலையும் பார்த்திங்கன்னா தெலுங்கு லாபி அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தாவேக வெற்றி பெற்ற பிறகு இங்கேயும் சில சமுதாய ரீதியாகவும் தெலுங்கு லாபியாகவும் ஒரு சில அதை சொல்ல முடியாத சூழ்நிலைகள் ஒரு லாபி ஓடிட்டு இருக்குதுங்க. இந்த ஓடிட்டு இருக்கும்போது என்னென்னா அதிகாரிகளோ கான்ட்ராக்ட்காரங்களோ ஒப்பந்தாரர்களோ யாராவது பார்க்கும்போது அங்கே வந்து தன்னுடைய இனத்தாரா தன் ஜாதியா என்ற நிலைப்பாடு பார்க்கின்றார்கள். இது முதலமைச்சர் பார்வைக்கு செல்லுகின்றது. ஆகவே இதற்கெல்லாம் ஒரு கடிவாளம் என்றால் அமைச்சர்கள் யாருமே ஜாதி சங்கத்தினுடைய மாநாட்டு நீங்கள் போகாதீங்க, பொதுவாக கமர்ஷியல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகாதீங்க, அரசு நிகழ்ச்சி போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் கமர்ஷியல் நிகழ்ச்சி போனால் ஏதாவது பிரச்சனை ஏதாவது கருத்தை சொல்லுவீங்க. கருத்து ஈரை பேனாக்கி பேனை பெருமாளைக்கு பெருமாளை பெத்த பெருமாளாக்கி ஊடகம் வெளிச்சம் போட்டு நமக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக உருவாகும். ஆகவே அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு கடிவாளம் போட்டுக்குது. அவங்க கட்சிக்கு ஒரு பாதுகாப்பு மட்டும் கிடையாது, இது ஒரு சேஃப்டியும் கூட. அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு தாவேக்காக ஒரு உள் கட்டமைப்பை வச்சு தான் நம்முடைய முதலமைச்சர் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு. ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு, அதாவது ஆரம்பத்தில் அவங்க எந்த ஜாதி ஒன்றும் பார்க்கல, ஆட்சியில் வந்த ஆனால் கூட நிறைய தொகுதிகளில் ஜாதி பார்த்து நிற்க வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நம்ம அப்பாவுக்கு எதிராக நிற்க வைக்கப்பட்டவர் ஒரு கத்தோலிக்க நாடார் அப்படிங்கிற ஒரு இருக்குது. குளச்சலில் யாரை நிற்க வச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம், திருநெல்வேலியில் யாரை நிற்க வச்சாங்க பார்க்குறோம், சிவகாசியில் யாரை நிற்க வச்சாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அங்கெல்லாம் அந்த ஜாதிகள் பெரும்பான்மை எங்கே இருக்கோ அங்கே நிற்க வச்சுருக்காங்க. நாகர்கோவிலில் CSC நாடாரை நிற்க வச்சிருக்காரு, கிள்ளியூர்லேயும் அதே மாதிரியாக தான் நிற்க வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். மயிலாப்பூரில் யார் நிற்க வச்சிருக்காங்க, ஸ்ரீரங்கத்தில் யார் நிற்க வச்சிருக்காங்க. நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் நாகர்கோவில் MP நிற்கிறாரு. அப்போ கலைஞர் வந்து என்ன பண்ணுற அவருக்கு ஆதரவு என்ன சொன்னாங்க, இந்த தேர்தல் என்பது மாரிக்கும் மேரிக்கும் நடக்கும் தேர்தல்னு சொன்னாரா இல்லையா? இந்த தேர்தல் மாரிக்கும் மேரிக்கும் நடக்கிற தேர்தல்னு சொன்னாரா இல்லையா? அதே போல் தேர்தல் என்றால் ஜாதி மதம் மெயின் சார். அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பார்க்கலங்கிறதுக்காக தான் என்னோட இல்லை சொல்கிறேன். அதனால் இது தாவேக்காவும் ஜாதியில் விதிவிலக்கல்ல. சில இடங்கள் அப்படி தான் இருக்கும். அதுக்கு டஃப் கொடுக்குற கேண்டிடேட்டை போட்டால் தான் அங்கே ஜெயிக்க முடியும். நான் அப்பாவும் நாடார், ஏற்கனவே அவர் இன்னொரு கட்சியில் இருந்தவர், அப்புறம் திமுகவில் வந்தார். அவர் வந்து அதனால் தேர்தலில் வந்து பெரிய ஜாம்பாவங்களே இன்றைக்கி அதுக்கு வந்து இன்றைக்கி தோல்வியை கண்டிருக்கிறேன்னா அதுக்கு உதாரணம் குளத்தூர் தொகுதியே ஒரு உதாரணம். ஸோ மக்கள் வந்து ஒருங்கிணைந்து 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம். இவங்களால ஜல்லி பேச மக்களுக்கு புண்ணியம் கிடையாது. தங்கள் குடும்ப வளத்தை தான் இப்போ இருக்கிறாங்க, மக்கள் நல்லா பார்க்குறதில்ல. ஆகவே தமிழ்நாட்டு மக்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மக்கள் விஜய் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பார், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பார், நல்ல ஆட்சி புரிவார் என்பதற்காக தான் மக்கள் ஒருங்கிணைந்து ஓட்டு போட்டாங்க. ஸோ இந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பட தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. சமூக நிகழ்ச்சிக்கு நீங்கள் தேவையில்லாமல் கமர்ஷியல் நிகழ்ச்சியில் போய் சிக்கலில் மாட்டிக்கிடாதீங்க, அது பேசும் பொருளாக ஆக்கப்படும், மக்களுக்கு சங்கடம் ஏற்படும் என்ற கடிவாளம் போட்டிருக்காரு. தொடர்ந்து பேசலாம் சார். ரமேஷ் பாபு சார், இந்த ஜாதிகள் அப்படின்னு பேசுகிறதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு அமைச்சருக்கு அவர் சார்ந்த சமூகம் வந்து அவரை கொண்டாட ஆரம்பித்தால், அவரை தூக்கி பிடிக்க ஆரம்பித்தால் அரசியலில் நிறைய குழப்பங்கள் வரலாம். நீங்கள் 2 பேரும் சொன்ன ஒரு விஷயங்கிறது, இங்கே ஓட்டு விழுந்தது விஜய் என்கிற ஒரு தனி மனிதனுக்காக, ஒரு பிரபலத்துக்காக அப்படிங்கிறது. இப்போ அமைச்சர்கள் அவர்களோட சமூகத்தோடு இணைந்து கொண்டால், அதற்கான லாபிகள் உருவானால் அது அரசியல்லையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும், ஆட்சி அதிகாரத்திலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். இன்னொன்று, அது விஜய்க்காகவே கூட பிற்காலங்களில் தொல்லையாக வந்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வைக்காகத்தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா? இது முதலமைச்சர் என்று அறிவித்திருப்பது ஆட்சிக்கும் கட்சிக்கும்
ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதாகத்தான் கருதப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பொதுவான ஒரு வழக்கம் என்னென்னா, வெற்றி பெற்றவர்கள், அது எந்த துறையிலே இருந்தாலும் சரி, அல்லது பிரபலமானவர்களை தங்கள் சமுதாயமாக எங்கள் ஜாதிக்காரர் அப்படின்னு சினிமாவிலே நிறையா பார்த்துருப்போம். ஹீரோஸ் எல்லாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டி இவரை எங்கள் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்களே கண்டுபிடிச்சி கொண்டாடும் மனநிலையை கொண்ட ஒரு தமிழ்நாடு. அந்த இடத்துல ஒவ்வொரு பிரபலமும் அல்லது ஒரு அமைச்சர் முக்கிய உயர் பதவிகள் இருப்பவங்களை வந்து எங்கள் ஜாதி அந்த ஜாதி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பது, அல்லது தனியார் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்துவதற்காக நிகழ்ச்சிகளுக்கு தனியார் நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பது. அந்த இடங்களில் இவர்கள் சென்று இப்போ கடந்த ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு நிறைய அமைச்சர்கள் அதனுடைய விளைவாகத்தான் இந்த கட்டுப்பாடுகளும் வந்திருக்கிறது. இப்பொழுது ஜாதி சங்கத்தில் யாரும் கலந்துக்கிறல, இது வரைக்கும் அதை முன்னெச்சரிக்கையாகத்தான் அதை முதலமைச்சர் அணுகி இருக்கிறார் என்பதைத்தான் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2-3 வாரத்தில் ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கச்சத்தீவை கேட்குறாங்க. இவங்களும் நெருக்கடிக்கும் உள்ளாகிறாங்க. அப்போ தான் பதவியேற்று 1 வாரம் கூட ஆகலை. நம்ம இப்போ செய்தியாளர்கள் உடனடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, கச்சத்தீவை எப்போ மீட்பீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி என்னன்றது கூட ஒரு புரிதல் இருக்காது. ஏன்னா கச்சத்தீவுன்றது தெரியும், சட்டச்சிக்கல் என்ன இருக்குது, உள்ளே போய் அதெல்லாம் படித்து என்னென்ன மாதிரி நடைமுறை நம்ம தொகுதி எதுன்னு தெரியணும், அப்புறம் கச்சத்தீவுக்கு அப்புறம் இல்லை அது ஒன்று இருக்குது. தொகுதி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு வெளியூர் இந்த ஊர்லேருந்து அங்கே போய் நிறுத்தியிருக்காங்க. அது புதுசுனால ஒரு இயல்பு தான். அதுக்கடுத்து அதில் தான் அந்த நான் ராமன் சாருக்கு வச்ச கேள்வியோட அர்த்தமே அதுதான். பரதவர் வேட்பாளரை கூட்டு போய் அந்த தொகுதியில் நிற்க வைக்கணும்னா இங்கேருந்து கூட்டு போய் நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் ஜாதி பார்க்கல அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியுங்கிறது இருக்குது. அதை தாண்டி கூட இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டால் பதில்கள் சொல்ல வேண்டியிருக்கு. தனியார் நிகழ்ச்சிகளில் இப்போ அரசு விழாக்களில் போகிறது வழக்கம். அவங்களுக்கு ஒரு கால அளவு தேவைப்படும். இன்னும் ஏதாவது செய்தியாளர்களை எதிர்கொள்வதற்கு. ஏன்னா நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. எந்த நிகழ்ச்சிகளையும் யாரும் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியலையே சார். 2-3 நாட்களாக முன்னாடி பண்ணாங்க, ஆய்வுக்கு போனாங்க, ஆய்வு கூட்டத்துக்கு போனாங்க. இன்னொரு கோணத்துலையும் பார்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனால் என்ன ஆகும்னா, ஆட்சி அதிகாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இவங்க. ஏன்னா குறைந்தபட்ச அளவு ஒரு 6 மாதமாவது. ஏன்னா நிறைய அவங்களுக்கு படிக்க வேண்டியது, துறை சம்பந்தப்பட்ட ஆய்வு கூட்டங்கள்லாம் நடத்த வேண்டியது இருக்குது. அதில் என்னென்ன நடந்திருக்கு, என்ன சேலஞ்சு சவால்கள் இருக்குது, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், கேப்புன்னுவாங்க இல்லையா, கடந்த ஆட்சியில் என்ன செய்ய தவறி இருக்காங்க, நம்ம என்ன அட்வான்ஸாக மக்களுக்கு, ஏன்னா மக்கள் நம்பி ஒரு வாக்களிச்சிருக்காங்க. அதற்கு ஏற்றாற் போல் ஒரு நிர்வாகத்திறனை கூட்டுவதற்காகவும் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா கேபினெட் அமைச்சரவை ஒரு முழு நிர்வாகத்திறனை அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலையும் நம்ம பார்க்கலாம் இது. ஏன்னா தனியார் நிகழ்ச்சி அதுனா அந்த கவனம் என்ன ஆகுனா, அந்த பிரபலத்தன்மை உடனடியாக எல்லோரும் நிகழ்ச்சி வச்சுட்டு அவங்கள கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கலந்துக்கிற வேண்டிய சூழ்நிலையும் வரும். இது மாதிரியான ஒரு வழிமுறைகளை வழிகாட்டுதல் முதலமைச்சர் தலைமையில் சொல்லும் பொழுது அதை அமைச்சர்கள் தவிர்ப்பதற்கும் எளிதாக இருக்கும். ஏன்னா விழாவுக்கு அழைப்பவர்கள்ட்ட இது மாதிரியான எங்களுக்கு விதிமுறைகள் இருக்குது, அல்லது நாங்கள் நிர்வாகத்தில் நாங்கள் செயல்பட வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலேயும் நம்ம இதை அணுகலாம். ஏன்னா 6 மாதம் கழித்து இது மாதிரி தடைகள் அதிகமாக பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அதுவுமே ரொம்ப அதிகமான கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது. ஆனால் ஜாதி மத விழாக்களில் கலந்து கொள்வது என்பது ஏற்கனவே ராமன் சார் கிளியராக சொன்னார். அப்போ நீங்கள் சொன்னதை நம்ம இப்படி சிம்பிளாக புரிஞ்சிக்கலாமா? அந்த சமுதாயத்தை சம்பந்தப்பட்ட அமைச்சரை சமுதாய தலைவர்கள் நெருங்குற போது அவர்களுக்கு பதில் சொல்ல ரொம்ப வசதியாக இருக்குது. அதாவது நான் உங்கள் சமுதாயத்துக்கு சேர்ந்தவன் தான், உங்களுக்கு நான் நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனால் முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்கிறதால அதனால் வர முடியல, மற்றபடி நான் அவங்க ஆளு தான் அதெல்லாம் பண்ணுவாங்க, மற்ற அவங்களுக்கான முன்னுரிமைகள் ஒரு கன்வீனியன்ட்டை உருவாக்கி கொடுத்துருக்கிறது மட்டும்தான் நம்ம புரியல. அதற்காக இல்லாட்டி அந்த அமைச்சருக்கு நெருக்கடியாக இருக்கும். இப்போ வருங்காலங்கள் நீங்கள் சொன்ன முடியாது, ஜாதி மதம் இல்லாமல் தான் அவங்க வர்றாங்க. ஆனால் கொண்டாடும் போது நாளைக்கு என்னன்னா ஒரு எதிர் மனநிலையை கூட உருவாக்கலாம். நம்ம போனோம், அவங்க சரியாக நம்மளை கவனிக்கலை அப்படின்ற ஒரு மனநிலை. ஆனால் முதலமைச்சர் உத்தரவு இருக்குது, இது மாதிரியான கொஞ்ச நாளைக்கு நிகழ்ச்சியில் வர அப்படின்னு ஒரு சொல்வதற்கான ஒரு காரணம் தேடுவாங்க இல்லையா, அதற்கான ஒரு வழிமுறையாக இதை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஏன் அந்த சர்ச்சை இப்படி வருது அப்படின்னா, கடந்த காலங்களில் 2 ஆட்சியிலையும் சரி, அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா அது பெரிய பேசு பொருளாக மாறினது இவர் KN நேரு, முன்னாள் அமைச்சர் KN நேரு அண்ட் KKS ராமச்சந்திரன். அவங்க ஜாதி மாநாட்டில் பங்கேற்கும் பொழுது இந்த மாதிரியான நம்ம ஆளு தான் நிவான வெளிப்படையாக பேசுனது பார்த்திங்கன்னா அது முகம் சொல்லிக்க வைத்தது, எல்லார்ட்டையுமே அது பேசு பொருளாக மாறினது. அதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி. மற்றபடி எல்லா சமுதாய நிகழ்ச்சிகளையும் அந்தந்த சமுதாயம் ஜாதி சார்ந்த அமைச்சர்களோ அல்லது முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்வது ஒரு வழக்கமான நிகழ்வாக தான் இருந்திருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி இதை தவிர்ப்பதற்கு, இந்த சர்ச்சையை தவிர்ப்பதற்கு, தேவையில்லாத சர்ச்சைகள் வரலாம்,
இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் போகும்போது கருத்துக்கள் சொல்லும் பொழுது அந்த ஜாதி குறித்து பெருமையை பேசுவதாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா அந்த ஜாதியும் மதமும் அதை பற்றியான ஒரு பெருமைகள் பேசுவாங்க. அது ஒரு அது அரசுக்கு ஒரு நெருக்கடியாகவும் அல்லது அமைச்சருக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவும் அல்லது சர்ச்சையாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நம்ம முழு நிர்வாகத்தில் நம்ம கவனம் செலுத்தலாம். அமைச்சர்கள் அவரவர் துறை சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் ஆய்வுக் கூட்டங்களிலும் பங்கெடுத்தால் இன்னும் மேலும் நிர்வாகத்திறன் கூடும் அப்படின்ற ஒரு முறையில் தான் நம்ம இதை பார்க்கணும். கண்டிப்பாக சார். சார் ராமன் சார், இப்போ சார் ஒரு முக்கியமான விஷயம் வைக்கிறார். சமுதாய நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, வெளியே வந்தால் பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டி கேள்வி கேட்டுறாங்க, அதற்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி அதற்கு மாட்டிக்கொண்டு முழிக்கிறாங்க. அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் அமைச்சர்கள் தொடர்ந்து சிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்த விஜய் அவர்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போவேணாங்கிறது தான், சமுதாய நிகழ்ச்சிகளுக்கு போவேணாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அரசு நிகழ்ச்சிகளுக்கு போகிறதுங்கிறது வேறு. ஆனால் இது மாதிரியான சங்கடங்களை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் அதாவது ஒரு விஷயம், மக்களை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசை விரும்புகின்றார்கள். இங்கே மக்கள் மத்தியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆட்சியில் இருந்து கொண்டு பதவி சுகத்தை அனுபவித்து எதிர்க்கட்சியாக வரிசையில் இருக்கிறவர்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்சி இன்னும் 3 மாதம் போகுமோ எனக்கு டவுட்டாக இருக்குன்னு ஸ்டாலின் கூட நேற்றுக்கு மேடையில் பேசியிருக்காருங்க. அதில் ஏன் பேசுகிறாருன்னா, அண்ணன் ரமேஷ் அண்ணன் சொன்னார், அதாவது அமைச்சர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில் அண்ணன் நம்முடைய அமைச்சர் KKSSரும் சரி, நேருவும் சரி வச்சிருந்த அவருக்கு மந்திரிக்கு இருக்கிற பிஏக்கள், ஒப்பந்ததாரர்கள், வசூல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வசூல் சக்கரவர்த்திகள் வரைக்கும் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஈடியில் மாட்டினது கூட நேருடைய டீம் தான் மாட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, தான் ஒரு அமைச்சர் தன்னுடைய அமைச்சர்கள் ஆகாவில் எப்படியெல்லாம் பறித்து கொடுக்கறதுக்காக அதை கூட தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்த பிரச்சனை இங்கே வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த பிரச்சனை வருது இப்போ. அதனால் வருமுன் காப்போம் என்ற நிலைப்பாடு. அதனால தான் விஜய் உஷாராக இருக்கார். இல்லை தேவையில்லாமல் இது ஒரு பேசும் பொருள் ஆயிரம். அதெல்லாம் சரி சார், அதெல்லாம் சரி. ஆனால் சட்டசபைக்குள்ளே வச்சு பைபிள் வசனத்தை சொல்லும்பொழுது வரலையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே திமுக எடுத்த நிலைப்பாட்டை இவர்களும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அப்போ விமர்சனங்கள் வரலையா? அதிகப்படியான அமைச்சர்களை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அமைச்சர்களோ அல்லது சீட்டோ அவர் சார்ந்த சமூகத்திற்கு கொடுத்ததற்கு விமர்சனங்கள் வரலையா? ஏற்கனவே சார் சொல்கிறப்ப நீங்கள் சொல்கிறப்பையும் சொன்னீங்க எங்கெங்கெல்லாம் ஜாதி பார்த்து நிறுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ வரலையா? அப்போல்லாம் வரல. வாக்குகளுக்கு சாதி வேண்டும், ஆனால் சாதி மேடைகளில் ஏற மாட்டீங்க. இதுவே தவறாக இல்லை. அது காரணம் என்ன சார்? உங்களுக்கு விஜய் அவர்களை பொறுத்தவரையும் 1 மாதம் தான் அந்த ஆட்சி வந்தது. இங்கே என்ன ஏது என்பது அவரால் எடுத்த உடனே எல்லாம் சொல்ல முடியாது. காரணம்னா, ஒரு துறையில் ஒரு சம்பவம் இருக்குன்னா 1 hour மினிமம் 1 மணி நேரம். உண்மைத்தன்மை என்பது முதலமைச்சர் காதுக்கு போய் அதன் மூலம் இது ப்ரிப்பேர் பண்ணலாமா, பப்ளிசிட்டி பண்ணலாமான்னு பண்ணதுக்கு மினிமம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த அடிப்படையில் போகும்போது இந்த ஆட்சியை வழிநடத்தி செல்வது அதிகாரிகள், அத்தனை துறையிலையும் வழிநடத்தி செல்வது அதிகாரிகள். ஆனால் ஆட்சி மட்டும்தான் அங்கே மாறி இருக்குது, சிஸ்டம் மாறல. காரணம் என்றால் ஏற்கனவே இந்த கை அரிப்பு கெடுத்த கை, அதாவது ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ கை நம்மன்னு இருக்கனால என்ன, இந்த ஊழல் அதிகாரிகள் பலரும் அங்கே சிக்கிக்கிட்டு அவங்க பிரபாகரன் அவர்கள் பேசியதை விஜயோட கட்டுப்பாட்டில் இல்லை நம்ம புரிஞ்சிக்கலாமா? இல்லை அறநிலையத்துறையில் எடுக்கிற முடிவுகள் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு புரிஞ்சிக்கலாமா? இல்லை சட்டத்துறையில் இருக்கிற அமைச்சர் பேசுகிற பேச்சு அவரோட கட்டுப்பாட்டில் இல்லை அவரோட நாலேஜ் இல்லாமல் பேசியிருக்காரு. எதுக்கு அவங்க பரிசு தான் சார் கொடுக்கணும்? இதுக்கெல்லாம் அவங்க ஒரு விஷயங்களுக்கு ஆட்சி, புதுசாக ஆட்சி, புதிய அமைச்சரவை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதிகாரிகள் ஒரு அதிகாரி கூட உண்மைத்தன்மை அவர்கள் சொல்லவில்லை. ஆட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய அதிகாரிகள் அங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. சார், உங்களுக்கு தெரியும் சட்டத்துறை அமைச்சராக இருப்பவர் சிடி நிர்மல்குமார் அவர்கள். அவர் பாஜகவில் பயணித்தவர். அதுக்கப்புறம் அதிமுகவில் விஜய் கட்சிக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு, அதோட ஆழம் அறிந்தவர் அவர். ஆனாலும் அவர் அப்படியான ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறப்ப இது வெறும் சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம அடக்க முடியல இல்லையா? அப்போ அந்த விஷயங்கள், மற்ற விஷயங்கள் உள்ளே நடக்கிற விஷயங்கள் ஓகே, பொது வழியில் பேசப்பட்ட விஷயங்கள் இதற்கு விளக்கங்கள் கொடுக்கணும், அதிகாரிகள் உதவணும். அந்த விஷயத்தை பொறுத்தவரை அப்படி நீங்கள் சொல்லாதீங்க சார், அப்படி சொல்லாதீங்க நீங்கள். அப்படி அதாவது இபி அமைச்சர் அவர் தான் பார்க்குறாரு, நிர்மலும் எல்லாம் ரெண்டும் பார்க்குறாரு. ஒரு துறையில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன நிறை குறை என்பது அந்த துறை சார்ந்த அதிகாரி தான் லிஸ்ட்டு கொடுக்கணும். ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போச்சு, பெங்களூர்லேருந்து எடுத்தேன்னு சொல்லுவாங்க, இதில் உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியுமா?
தேவபுருஷவங்களை பார்க்க முடியுமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க சட்டசபையில் விவலியத்தினுடைய நிலைப்பாடு சொன்னீங்க. அதே சட்டசமட்டத்தில் இந்து இயக்க அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாடு சட்டப்பேரவை வந்து திருச்சபையாக ஆகிவிட்டது, வாடிகன் கிளை செயலகம் ஆகிவிட்டதுன்னு கூட விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கத்தக்க காரணம் என்றால் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார், நான் வந்த பிறகுதான் ஜாதி மதம் மொழியை உடைத்தெறிந்து எல்லோருக்குமான ஆட்சி என்பதை நான் தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, என்ன தான் நீங்கள் சொன்னாலும் இதை வழிநடத்தி சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் வந்து கடந்த ஆட்சியில் உள்ள பவர்ஃபுல்லான அந்த அதிகாரிகள் தான் இன்றைக்கும் செயல்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அந்த இப்படி பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது இப்போ சென்னை மாநகராட்சி ஆணையர் யார், நகராட்சி செயலர் யார், அதே போல் நகராட்சி இயக்குனர் யார், இவங்க எல்லாமே கடந்த திமுக ஆட்சியில் வளமும் நலமும் கொளித்தவர்கள். இன்று 2 முகங்களாக வருகின்றார்கள். பல ஐஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் 2 முகங்களாக ஏன் வராங்கன்னா, இந்த ஆட்சி எதுக்கு ஊழலை ஒழிப்புன்னு சொன்னாங்க. ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஆட்சி ரெடியாக இருக்குது. காரணம் என்ன? விஜயோட இன்னும் திட்டத்தை பார்க்குறாங்க. நல்லா பாருங்கள், அமைச்சர் பதவி எவ்வளோத்தோன்னா இனிமேல் யாரும் கமிஷன் வாங்கடான்னு சொல்லிட்டாங்க. பார்ட்டி ஃபண்டு கிடையாது. அதாவது ஏடிஎம்கே பேரில் 7.5 வாங்கினீங்க, திமுக பேரில் 10 to 15 வாங்கினீங்க. ஈடி சொல்லு, நான் சொல்ல ஈடி சொன்னதை. ஆனால் எங்களுக்கு எதுவுமே நாங்கள் ஆட்சி டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும், மக்களுக்கான ஆட்சி வகுக்க வேண்டும். ஆனால் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே நீ ஃபுல்லு கொடுத்தா எனக்கு கோட்டரை கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு போகிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இது முதலமைச்சர் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, முதலமைச்சருக்கு இப்போ தான் அவர் களை எடுக்கிறாரு. இன்னொரு 6 மாதத்தில் பாருங்கள், ஊழல் அதிகாரிகளை முழுவதும் களை எடுத்து நல்லாட்சி அமைக்கக்கூடிய நிலைப்பாடு தாவேகை முன்வைத்துள்ளது. உங்கள் நண்பர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அதுக்கு காரணம் ஊழல் இருக்கிறது, அதை அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு. திமுக செய்த மாதிரியே தான் இல்லை சார். இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எப்படின்னா வந்து உண்மை எப்பவுமே சிலவங்களுக்கு நிறைய பேர் கசக்கும். உண்மையை சொன்னால் அது கசக்கத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு சகிப்புத்தன்மை தேவை. ஆனால் அந்த கைதினுடைய பின்னணியில் சகிப்புத்தன்மை இல்லாதவர் ஒருவர் அந்த துறையில் இருக்கிறாங்க. சகிப்புத்தன்மை இல்லாத ஒருவர் அவரை மத்திய அரசு முழுக்க கண்காணித்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணது ஒரு நிரபரம். ஏன்னா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. திமுக இப்படி தான் பேரை கெடுத்தாங்க, ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில். நான் எதற்காக இந்த கேள்வி கேட்குறேன்னா, விஜய் அரசு வந்து எந்த கமிஷனும் இருக்கக்கூடாது, கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா, மாரிதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை வெளிப்பட்டிருக்காருன்னா அது சட்ட ரீதியாக பார்க்கலாம். நேரடியான அரசு அவரை வந்து நேரடியாக கைது செய்வது அவரோட மனப்பான்மை மாறி இருக்கிறதா? கைது வாரம் நிச்சயம் முதலமைச்சர் தெரியாதுங்க. முதலமைச்சர் நாலேஜுக்கு போகவில்லை. காரணம் என்றால் அவர் சொல்ல, நாங்கள் யூடியூபரோ பத்திரிகைக்காரங்களோ பழி வாங்க மாட்டோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது இந்த நிலைப்பை வந்து யாரோ சம்மந்தப்பட்ட நபருக்கு வைத்து வழி. இதனால் எல்லா விஷயமும் பல விஷயங்கள் பூனைக்குட்டி வடிவில் வெளியில் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அவர் செய்துள்ளார். பட் இது போன்ற கைது நடவடிக்கை ஊடகக்காரங்களை பத்திரிகை என்பது காலத்தின் கண்ணாடி சார். யார் சொன்னார்? கலைஞர் சொல்லியிருக்காரு. பத்திரிகை நான் உரைகளில் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், அண்ணன் தகவல் சொல்கிறேன், அது உண்மைத்தன்மை பாருங்கள். பொய் சொல்ல அவசியம் கிடையாது. நீங்கள் யோகிய சிகாமணி இருந்து, நீங்கள் சத்யமான் சாவித்திரியா இருந்து, நீங்கள் ஹரிச்சந்திரனா இருந்தால் பரவாயில்லப்பா, ஐயோ உண்மையை சொல்கிறாரே நான். நீங்கள் செய்கிறதும் அதாவது சிசிடிவி கேமரா எதுக்கு இருக்குது? குற்ற சம்பவங்களை தடுப்புதான் சிசிடிவி கேமரா. இதையும் தாண்டி ஊடகங்கள் சார், பத்திரிகை என்று பேனாமுனை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஔவையாருக்கும் பொருந்தும், வள்ளுவனுக்கும் பொருந்தும், பாரதிக்கும் பொருந்தும், கலைஞருக்கும் பொருந்தும், ஸ்டாலினுக்கும் பொருந்தும், விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். ஆகவே பேனாமுனை என்பது சாதாரணமாக நினைக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கக்கூடியது பேனாமுனை, சாதாரண விஷயம் நினைக்கக்கூடாது. ஆகவே உண்மைத்தன்மை சொல்லும்போது உண்மை என்னன்னு கூட நீங்கள் பண்ணாமல் அதிகாரத்தை கண்டால் எத்தனை நாள் போட முடியும்? அதிகாரம் இன்னைக்கு நாளைக்கு போகும் சார். திமுக இல்லாத அதிகாரமா? திமுக என்ன ஆட்டம் போட்டாங்க சார். இன்னைக்கு நிலைமை என்ன? ஆழ்வார்பேட்டையில் பேரி கட்டிருக்குது, போலீஸ் எங்கே? தொடர்ந்து பேசலாம் சார். ரமேஷ் பாபு சார், ஒரு முக்கியமான விஷயத்தை அவரும் தொட்டிருக்காரு, நீங்களும் தொட்டிருக்கீங்க. இந்த அரசு அமைந்த பிறகு அமைச்சர்கள் புதியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பது என்பதே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் இது மாதிரியான சந்திப்புகளை தவிர்க்கும் பொருட்டு இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அப்போ சமூக நிகழ்ச்சிகளுக்கு அல்லது ஜாதிய மேடைகள் ஏறாமல் இருந்தால் அவர்களை பத்திரிகையாளர் சந்திப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் வராமையே போயிடுமா? இந்த சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த செய்திகளுக்கு பின்னால் முழுமையாக அமைச்சர்களை செய்தியாளர்களை சந்திக்க விடாமல் தடுத்து விட முடியுமா? அல்லது அவர்கள் சொல்கிற விஷயங்கள் மக்களை பேசுகிற அந்த தருணங்களை தடை விதிப்பதன் மூலமாக அமைச்சர்களை பாதுகாத்தலாம் அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு அரசு வந்திருக்கா? இல்லை உறுதியாக சந்திப்பாங்க. ஏன்னா வந்து ஆய்வுக் கூட்டம் நடக்குது.
ஆய்வுக் கூட்டத்திலேருந்து வெளியில் வந்த பிறகு கண்டிப்பாக எல்லாருமே பேசக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம், இது வரைக்கும் புதியவர்களாக இருந்தாலும் கூட மீடியா ப்ரீஃபிங்கில் வந்து நல்லா பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு சிக்கலானது வந்து பார்த்திங்கன்னா பழைய விஷயங்களையோ அல்லது ஒரு சட்ட சிக்கலான விஷயங்கள், இப்போ திருப்பரங்குன்ற விவகாரம் வருது அல்லது கச்சத்தீவு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வு, இந்த மாதிரி விஷயங்களில் கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரும். துறை சார்ந்து இப்போ ஒரு ஆய்வுக் கூட்டம் நடக்குது, கலெக்டர் ஆஃபீஸில் நடக்குது, மாவட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து நேற்று நடந்தது, சனிக்கிழமையும் நடந்தது நிறைய எல்லா மாவட்டங்கள்லேயும். அது குறித்து வெளியில் வந்து பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. புதியவர்களாக இருந்தாலும் ப்ரீஃப் நல்லா பண்ணுறாங்க. வருங்காலங்களில் அவர்களும் வந்து அந்த துறை அனுபவம் பெறும் பொழுது எளிதாக கையாள்வார்கள், மீடியாவை எதிர்கொள்வார்கள். அமைச்சர்களில் முதன்மையானவர் முதலமைச்சர், அவரே பத்திரிகையாளர் சந்திக்க. அது நீங்கள் சொல்வது கரெக்டு. அவர் வந்து நல்லா பேசக்கூடியவர் தான். நம்ம வந்து மேடையிலெல்லாம் பார்க்குறோம், தனியாக பிரச்சார கூட்டங்களுக்கு தான் விமர்சனமும் வைக்கிறாங்க. இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் எல்லோரும் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இவர் அதற்கான சந்தர்ப்பமே ஏற்படுத்தாமல் இருக்கிறார். அதை முழுவதுமாக தவிர்த்து கொண்டே வருகிறார். அதே பாணியில் தான் தன்னோட அமைச்சரும் தொடரணும்னு நினைக்கிறாரா? இல்லை, அமைச்சர்கள்லாம் பேச சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அதாவது சர்ச்சைக்குரிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். அதாவது சமுதாய நிகழ்ச்சிகள் பங்கெடுப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல், ரிலிஜியஸ் நியூட்ரல் தான். ஏன்னா வந்து அவருக்கு அதனால தான் வந்து அனைத்து தரப்பு மக்களும் தான் வாக்களிச்சிருக்காங்க. சிறுபான்மையினர் முழுமையாக திமுகவிலிருந்து இங்கே மாறிவிட்டார்கள் என்பதும், அதே சமயம் ஒரு சில சமுதாயம் மட்டும், ஒரு மதம், அது மட்டும் பார்த்திங்கன்னா திமுக கடந்த முறை இருந்தாங்க. இப்போ அதுவும் இனிமேல் வந்து இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக வந்து பார்க்கப்படுகிறது. ஆனால் இவருக்கு என்ன ஒரு பெரிய பலம்னா காஸ்ட் நியூட்ரல். ஏன்னா இங்கே வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா தமிழக வரலாற்றில் முதலமைச்சராக இருந்தவர் எல்லாருமே ஜாதிக்கு அப்பாற்பட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர்கள் யாருமே வந்து இது வரைக்கும் பெரிதாக அந்த பதவியில் அமர முடியவில்லை. அது வந்து இவருக்கு அனுகூலமாகவும் இருந்தது. அதனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரு பெரும்பான்மை, ஏன்னா எப்போ கொண்டாடுவாங்கன்னா ஒரு பெரும்பான்மை சமுதாயம் இருக்குன்னா அந்த அமைச்சர்களை வந்து அந்த விழாக்களை கூப்பிடுவதும் பெருமை பேசுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த கட்சிக்கோ அல்லது ஆட்சிக்கோ ஒரு ஏதாவது சங்கடங்கள் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கை அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. இது காலத்துக்கு அது தேவைக்கு ஏற்ப அது மாற்றங்கள் நிகழலாம். அதாவது ஒரு முக்கியமான விஷயங்களில் வந்து கலந்துக்கிற வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஒரு சிறப்பு அனுமதி வாங்கி கூட அந்த அமைச்சர்கள் வேறு முக்கியமான விழாக்களில் ஏதாவது பங்கெடுக்கிறதுக்கு எதிர்காலத்தில் அது வந்து வாய்ப்புகள் வழங்கப்படலாம், அனுமதி கொடுக்கலாம். நன்றி சார். சார், ராமன் சார், என்னோட இறுதியான கேள்வி, ஜாதிய மேடைகளில் அமைச்சர்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு குறுகிய காலத்திற்காக இருக்குமா, இல்லை முழுவதுமாக ஜாதிய மேடைகளை இனி தாவேக அரசு அங்கீகரிக்காது, அமைச்சர்கள் அலங்கரிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாடு? அப்படிலாம் கேரண்டி கொடுக்க முடியாது சார். காரணம் என்ன, சமுதாயம் என்பது ஒரு லெஸ்மென் ரேகா, அதை புரிஞ்சுடுங்க. நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு கோழி வாங்குறீங்க, ஆடு வாங்குறீங்க, நாய் வாங்குறீங்க, மாடு வாங்குறீங்க, உள்ள என்ன பார்த்து வாங்குறீங்கன்னு நான் அதை சொல்ல விரும்பலை. அதெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன ரகமோ, பால் கறக்குமா, நல்லா இதாகுமா, அதுக்கு நோய் நொடி வந்துடக்கூடாதுலாம் பார்க்குறோமா இல்லையா? அதே மாதிரி இனம் என்பது ஒரு லட்சுமன் ரேகா. அந்த இனத்துக்குள் எல்லோரும் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பது நிலைப்பாடு. அதில் வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு நிகழ்ச்சி வரும்போது அந்த தான் சார்ந்த ஜாதி சங்க தலைவருடைய எல்லா நிகழ்ச்சிக்கு நீங்கள் அது போகாமல் இருக்க முடியாது. ஆனால் அது வெறித்தனம் ஆகிவிடக்கூடாது என்பது விஜய் சொல்கிறாரு. நீங்கள் போகிறதுல ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அங்கே போய் என் ஜாதி வாழ்க, என் இனம் வாழ்கன்னு சொல்லும்போது பக்கத்தில் இன்னொரு சமுதாயக்காரன் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள்? இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 சமுதாயம் தான் மெஜாரிட்டி சமுதாயம். மீது 1000க்கும் மேற்பட்ட சமுதாயம் இருக்கிறாங்க, சிறுபான்மை மக்களான ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலை என்ன ஆகும் என்பது நிலைப்பாடு அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இதுவே டோட்டலாக தடை என்பதை எடுத்துக்கொள்ள முடியாதுங்க. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.